தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 9ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியை நாம் காண இருக்கிறோம். கந்தர்வ கணங்களை தொடர்ந்து மருத்கணங்கள் இங்கே போற்றப்படுகின்றன. அவைகளின் குணங்களாவன: நல்ல மழையை அழைப்பவை, தம் சக்தியாலேயே வெப்பத்தை உண்டாக்குபவை, மின்னலை போல் ஒளி உடையவை, நல்ல தூபம் போல் மனம் கமழ்பவை, எங்கும் செல்பவை, வீடுதோறும் பூஜித்திற்கு உரியவை. இவ்வாறாக மருத்கணங்களின் குணங்கள் கூறப்படுகிறது. இப்படி பெயர் பெற்ற இந்த மருத்கணங்களும் பயிர் தொழிலுக்கு இடையூறு செய்யாதவையுமான இவைகள் தூண்டுவதாலேயே மேகங்கள் ஏழும் பூமியை மழைகளால் நனைக்கின்றன என்று நாம் அறிய வேண்டும். 7 வகையான காற்று கூட்டங்களால் மேலே இழுத்து செல்லப்பட்டு மாறுபட்ட வெவ்வேறு திசைகளில் பூமியைப் போலவே மேலே உள்ள உலகங்களையும் மழையால் நனைக்கின்றன. மழை நீர் என்பது எல்லா இடங்களுக்கும் எல்லோருக்கும் பொதுவானதாக உள்ளது. நீர் ஆவியாக மேலே செல்கிறது, சில தினங்களில் மழையாக கீழேயும் வருகிறது. மேகங்கள் பூமியை மழையால் மகிழ்விக்கின்றன, அக்னிகள் வானுலகை மகிழ்விக்கின்றன. இப்படி செய்யும் பஞ்சபூதங்களை படைத்த எந்த அழிவற்ற பரம்பொருள் உண்டோ அதை எல்லா தேவர்களும் தியானிக்கிறார்கள். இந்த உபாசனைக்கு ரட்சகராக ஜமதக்னி என்ற மகர்ஷியை ஏற்படுத்தினார்கள். ஜமதக்னியானவர் 4 அதிகரிக்கும் எழுத்துக்களை கொண்ட சந்தங்களால் அக்காரியத்தை பூர்த்தி செய்கிறார். சோமராஜனை திருப்தி செய்யும் சோமயாகம் முதலியவற்றால் மனம் நிறைந்து மக்கள் மகிழ்கிறார்கள். ஜமதக்னி ரிஷி உபதேசித்த மந்திரங்களால் நாம் வீரியம் மிக்கவர்களாக இருக்கின்றோம். திசைகளெல்லாம் நமக்கு மங்களம் நிறைந்தவைகளாக இருக்கின்றன என்று பூலோகவாசிகள் கூறி மகிழ்ந்தார்கள். நிகழ்கால துன்பத்திற்கும் எதிர்கால துன்பத்திற்கும் சாந்தி அளிக்கும் நற்கர்மம் எதுவோ அதை ஆர்வத்துடன் வேண்டுகிறோம். யாகத்திற்கு நற்கதியையும் எஜமானனுக்கு நற்பயனையும் வேண்டுகிறோம். நமக்கு தேவதைகளின் அருள் உண்டாகுக, மனித சமூகத்திற்கு நலம் உண்டாகட்டும், உயிர்க்கு மருந்து போன்ற செடி கொடிகள் மேலோங்கி வளரட்டும், இருகால் பிராணிகளிடம் நமக்கு மங்களம் ஏற்படட்டும், நாற்கால் பிராணிகளிடம் மங்களம் ஏற்படட்டும். சோமபானம் செய்த தேவர்களும் சோமபானம் செய்யாத தேவர்களும் இங்ஙனம் அர்த்தமுடைய பெயர்களால் விளங்க வைக்கப்பட்டனர் என்பதாக 9வது அணுவாக்கம் நிறைவு பெறுகிறது. மேலும் இதற்கான உபநிடத விளக்கத்தையும் நாம் சற்றே சிந்திப்போம். ஆகாயம் 3 வகையாக கூறப்படுகிறது: பேராகாசம், சித்தாகாசம், சிதாகாசம் அல்லது சிதம்பரமாகும். சிதாகாசம் என்பது பரமாகாசம் என்னும் ஞானவெளி, அதுதான் பிரம்மம். ஆகாச சரீரம் பிரம்ம, இந்த ஆகாயத்தை சரீரமாக கொண்டது பிரம்மம். பிரம்மத்துடன் இணைப்பிரியாது இருக்கும் பராசக்தியே கௌரி ஆகிறாள். இக்கருத்தே இங்கு பரமே வியோமன் என்று கூறப்பட்டது. காயத்ரி சந்தம் என்பது 24 எழுத்துக்களை உடையது. உஷ்ணிக் என்னும் சந்தம் 28 எழுத்துக்களையும், அனுஷ்டுப் என்பது 32 எழுத்துக்களையும், பிருகதி என்பது 36 எழுத்துக்களையும், பங்க்தி என்பது 40 எழுத்துக்களையும், திருஷ்டுப் என்பது 44 எழுத்துக்களையும், ஜெகதி என்பது 48 எழுத்துக்களையும் உடையது. இவ்வாறான சந்தங்களால் ஜமதக்னி மகரிஷி பூ உலகத்தில் உபாசனா மார்க்கத்தை பரப்பினார். 4 கூடும் எழுத்துக்களே சதுருத்தரைகி என கூறப்படுகிறது.
தச்சம் யோரா விரணீமக என்பது ஒரு முக்கியமான சாந்தி பாடம். இம்மந்திரத்தை ஜபிப்பதால் எல்லா மங்களங்களும் சித்திக்கப் பெறுகிறோம். ஜமதக்னியின் உபதேசத்தால் பயன்பெற்றவர்கள் இவ்வாறு தங்களுக்காகவும் உலக நலத்திற்காகவும் பிரார்த்தனை செய்தார்கள். தொடர்ந்து இப்பகுதியின் வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் அழகிய குரலால் கேட்டு ரசிப்போம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 9வது அனுவாகம். வித்யுன்மஹ சோதோபயஹ ஸ்வாபயோ கிரஹமேதாஸ்தேதே ஏச்சே மேஷிமி வித்விஷஹ பர்ஜன்யா சப்த பிருத்திவீமபிவர்ஷந்தி விருஷ்டிபிரிதி ஏதயைவ விபக்தி விபரீதாஹ சப்தபிர்வாதைருதீரிதாஹ அமோலோகான் அபிவர்ஷந்தி தேஷாமேஷா பவதி சமானமேததுதகம் உச்சைத்யவசாஹபி பூமிம் பர்ஜன்யா ஜின்வந்தி திவம் ஜின்வந்த்யக்ஞய இதி யதக்ஷரம் பூதகிருதம் விஸ்வே தேவா உபாசதே மஹரிஷிமஸ்ய கோப்தாரம் ஜமதக்னிமகுர்வத ஜமதக்னிராப்யாயதே சந்தோபிஸ் சதுருத்தரைஹ ராஜ்ஞः சோமஸ்ய திருப்தாசஹ பிரம்மணா வீர்யாவதா சிவானः பிரதிஷோ திஷः தச்சயோராவృణீமஹே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதயே दैवी स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः ऊर्ध्वञ्जिगातु भेषजं शन्नो अस्तद्विपदे शञ्चतुष्पदे सोमपा असोमपा इति निगतव्याख्याताः सहस्रवृद्धियं भूमिः परं व्योम सहस्रवृत्. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 9ஆம் அனுவாக்கத்தின் நிறைவு பகுதியின் விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 10ஆம் அனுவாக்கத்தின் 1 முதல் 3 வரை உள்ள பகுதியை ஆதவனின் ஆசையுடன் தொடர்ந்து சிந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.